எந்த ஒரு பிளட் டெஸ்டும் இல்லாம எந்த டாக்டரையும் பார்க்காம உங்க மெட்டபாலிக் ஹெல்த் எப்படி இருக்கு இப்போ அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி உங்க மெட்டபாலிக் ஹெல்த் ஃபியூச்சர்ல எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படின்னா இதை வச்சுதான் மெஷரிங் டேப். இந்த மெஷரிங் டேப் மட்டும் போதும் உங்க மெட்டபாலிக் ஹெல்த் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா உங்க வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் இடுப்பு சுற்றளவை நம்ம மெஷர் பண்ணி பார்க்கணும். ஸோ ஒரு ஆளுக்கு இடுப்பு சுற்றளவு வந்து அவங்க ஹைட்டுக்கு பாதிக்கு இருக்கணும். அட்லீஸ்ட் ஹைட்டுக்கு பாதியோட கம்மியா இருந்தா பெட்டர். சப்போஸ் ஒரு ஆள் வந்து ஹைட் வந்து 180 சென்டிமீட்டர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ராக்சிமேட்டா ஒரு 6 ஃபுட் இருக்காருன்னா அவருக்கு இடுப்பு சுற்றளவு 90 சென்டிமீட்டர்ஸோட கம்மியா இருக்கணும். இதே இது வந்து ஹைட் வந்து 170 சென்டிமீட்டர்ஸ் இருக்கிறாங்கன்னா இடுப்பு சுற்றளவு வந்து 85 சென்டிமீட்டர்ஸோட கம்மியா இருக்கணும். ஹைட்டுக்கு நேர் பாதியோட கம்மியா இருந்தாதான் நம்ம ஹெல்த்தின்னு அர்த்தம். அதுக்கு மேல இருந்துன்னா நமக்கு மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து யோசிக்கலாம், சரி கொழுப்பு வந்து வயறு சுத்தி இருக்குது, இது கொழுப்பு தான், இது ஒரு ஸ்டோரேஜான ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, சும்மா உட்காந்துட்டு இருக்கு, கொழுப்பு சும்மா தான் அங்க உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அது வந்து தவறான பார்வை. இந்த அப்டமன்ல இருக்கிற ஒபிசிட்டி, அந்த விசரல் ஃபேட் இருக்குல்ல, அது வந்து மெட்டபாலிக்கலி ஆக்டிவ். அது சும்மா அங்க உட்காந்துட்டு இருக்குல்ல, அது வந்து ஆக்டிவா மெட்டபாலிசம்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ வந்து இந்த கொழுப்பு விசரல் ஃபேட் இருந்தனா நமக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரலாம்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரலாம். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்துன்னா நமக்கு டயபெட்டிஸ் வரும். செகண்ட் பாத்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் வரலாம். தேர்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் ரிலேட்டட் பிரச்சனைகள் வரலாம். ஹார்ட்ல வந்து அடைப்புகள் வரலாம். அதே மாதிரி வந்து மூளைக்கு போற இரத்த நாளங்கள்லயும் அடைப்பு வரலாம். அது வந்து நமக்கு ஸ்ட்ரோக் அந்த மாதிரி காஸ் பண்ணும். கேன்சர், இந்த இது வந்து மெட்டபாலிக் ஆக்டிவா இருக்கனால கேன்சர் வந்து சில கேன்சர் வந்து இந்த மாதிரி விசரல் ஃபேட் அதிகமா இருந்ததுன்னா நமக்கு அதிகமாக வரலான்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஸ்லீப் ஆப்னியான்னு ஒன்று இருக்கும். அது என்னன்னா வந்து நைட்டு தூங்கச்சும் நல்லா கொரட்டை வரும், அப்பப்ப இந்த அப்பர் ஏர்வே வந்து அடைச்சிக்கணும். அதுக்கு பேர் ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் ஒபீஸா இருப்பாங்க, நல்லா கொரட்டை விடுவாங்க, நைட்டு வந்து இந்த அடைச்சிக்கணும். அது வந்து விசரல் ஃபேட்டு இருந்ததுன்னா நமக்கு ரிஸ்க் அதிகம். அதே மாதிரி வந்து டிமென்ஷியா, வயசானா நமக்கு மூளையோட மெமரி பிளஸ் வந்து தாட் ப்ராசஸிங் இதெல்லாம் வந்து கம்மியாகும். அது வந்து விசரல் ஃபேட் அதிகமா இருக்கவங்களுக்கு மோர் லைக்லி டிமென்ஷியா வரும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராப்ளம். இது வந்து சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காது, ஒரு இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ் எல்லாம் தொடர்ந்து அனுப்பிட்டே இருக்கும். அதனால அந்த பாடி ஃபுல்லாவே நமக்கு கிரானிக் இன்ஃப்ளமேஷன் இருக்கும். நம்ம வெயிட் ரெகுலரா பார்ப்போம், வெயிட் பார்க்கறது நல்லதுதான். ஆனா வெயிட்டோட முக்கியமானது வந்து வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ், இடுப்பு சுற்றளவு. சரி, இது எப்படி நம்ம மெஷர் பண்ணணும்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. ரொம்ப சயின்டிபிக்காலாம் பண்ணாங்கன்னா உங்க தொப்புளை சுத்தி உள்ள லெவல்ல மெஷர் பண்ணி பார்த்துக்கணுங்க.